வணக்கம் நேயர்களே. உளவியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் இளையராஜா அவர்களுடன் பேசி வருகிறோம். உளவியல் நிபுணர், பல்வேறு செஷன்களை அட்டன் செஞ்சுக்கிட்டு பலருக்கும் ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்கிறவர், முறையான ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நிபுணர். அவர்கிட்ட நம்ம பல விஷயங்களை தொடர்ச்சியாக பேசணுன்ற அடிப்படையில் ஒரு தொடராக நம்ம இதை பேசிட்டு வரோம். இதில் இந்த வாரம் 95க்கு பிறகு பிறந்த ஒரு தலைமுறை, 2K கிட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். அவர்கள் இந்த ஒரு ஒழுங்கான கட்டமைக்கப்பட்ட ஒரு செல்ஃபோன் இல்லாத, உறவாடுகின்ற, விளையாடுகின்ற, வெளியில் பள்ளி பருவ தோழரோட விளையாடுகின்ற, மற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களை கூர்ந்து கவனித்து வளர்கின்ற ஒரு வாய்ப்பை இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் அவர்களை சுற்றி, அதாவது இந்த சிகரெட் விளம்பரத்தில் வர மாதிரி சூழும் கருமேகங்களும் புகையுன்ற மாதிரி பல தவறான விஷயங்கள் எளிதாக அவர்கள் கையில் கிடைக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. உளவியல் தாக்கமாக அவர்கள் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்படுகிறார்கள். அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நம்ம சில இதெல்லாம் போடுவோம். இந்த இதில் நாங்கள் வாழ்ந்தவர்கள், அந்த பெப்பர்மெண்ட் மிட்டாய் வாங்கினவங்க, 5 பைசாவுக்கு கம்மர் கட்டு வாங்கினவங்க, அப்படி இப்படின்லாம் போடுவோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தவற விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, எல்லாரும் வெளியில் விளையாடுவோம், விளையாடுவதற்கு நேரம் இருக்கும். கண்டிப்பாக. அதாவது நம்ம பொழுதுபோக்கில் முக்கியமான அம்சமாக விளையாட்டு இருக்கும். கரெக்ட். இல்லை வெளியில் போய் பசங்களோட உட்காந்து எதாவது கதை பேசுவோம், ஒரு உறவு இருக்கும். பெரியவர்களும் அதே மாதிரி உட்கார்ந்து கதை பேசுவார்கள். உறவினர் வீட்டுக்கு போவோம், கும்பலாக போவோம், வெளியிடங்களுக்கு போவோம். இல்லாவிட்டால் புத்தகம் படிக்கிறது, லைப்ரரிக்கு போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அது பயனாக இருந்தது. கரெக்ட். ஆனால் 95க்கு பிறகு செல்ஃபோன் வருகையை தொடர்ந்து பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரையுமே ஒரு அவரவர்கள் தனித்தனி குழுக்களாக, ஒரு நபர் குழு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இன்றைக்கி ரயிலில் கூட ரயில் ஸ்நேகன்னு வாங்க, பேருந்துகளில் தொடர்ச்சியாக போயிட்டு வர்றவங்க ஒரு சிரிப்போடு ஆரம்பித்து குடும்ப கதை பேசி பெரிய நட்பாக மாறி அந்த ரயில் பெட்டியிலேயே ஒரு குழுவாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு காலத்தில். இப்போ எல்லாருமே காதில் ஒரு ஹெட்செட்டை போட்டு தலை குனிஞ்சி உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத ஒரு கண்டிஷனில் போய்கிட்டு இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி நம்முடைய பல்வேறு விஷயங்களில் எளிதாக்குனாலும் பரஸ்பர உறவு இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை பெருசாக பாதிச்சிருக்குது அப்படின்னு பெரிய ஒரு முன்னுரையாக கொடுத்துட்டேன். என்னென்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஆனால் அவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால பேச வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக. இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக முத்தலிப் சார், இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஏன் இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம எடுத்து பேசலான்னு தோணுச்சு அப்படின்னா, நம்மள மாதிரி ஒரு மிடில் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்டர்நெட் ஆர் மொபைல் பழக்கத்தினால வரக்கூடிய பாதிப்பை விட, நீங்கள் சொன்ன மாதிரி 1995க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் அல்லது 2K கிட்னு நம்ம சொல்லிக்கலாமே, இவர்களுடைய பருவம் ஆர் இவர்களுடைய வளர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா தற்சமயம் நிலை குலைந்து போய் இருக்குன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் எப்படி விளையாட்டை மையமாக கொண்ட அந்த குழந்தை பருவம் போய் தற்போது பார்த்தீங்கன்னா மொபைல் அல்லது ஸ்க்ரீனிங் மையமாக கொண்ட குழந்தை பருவம் தான் இப்போ நிறைய வந்துருச்சுன்னு சொல்லுவேன். அந்த பருவத்திலேயே சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களோ நானும் விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்டோ, ரோட்டில் டயர் சுற்றியோ, இல்லை ஏதோ ஒரு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாட்டு அல்லது போலியை பிடிச்சி அவ்வளோ இருந்தது போய் காலங்கள் இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிறப்புகள் அதுலேருந்து வர்ற பட்சத்தில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வெளியே அனுப்புறதுனால பாதுகாப்பு குறைவு, ஆக்சிடென்ட் ஆகிடும், ஒரே குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ் ஆகிடும், ஒரு சின்ன விளையாடும் போது அடிபட்டுச்சுன்னா கூட அல்லது கை கால் உடஞ்சிருச்சுன்னா, ஐயோ நீ விளையாட்டுக்கே போக வேண்டாம், வீட்டில் உட்காரு, அப்பா இன்டோர் கேம் எல்லாத்தையும் வாங்கி தர, அல்லது டிவி போட்டு வர, இதை பாரு, நீ வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வர 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 நாட்கள் நகர நகர அது ஆண்களும் சரி பெண்களும் சரி சமுதாயத்துக்கான ஒரு எக்ஸ்போஷரே இல்லாமல், அதாவது ஒரு சின்ன ரிஸ்க்கு கூட எடுக்காம, ஒரு இயற்கையான ஒரு விஷயத்துல வளரக்கூட இல்லாமல், விட்டமின் டி குறைபாடு கூட நான் சொல்லுவேன். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்து 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 மற்றவரிடம் எப்படி பேசணும்னு தெரியல, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த 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 அட்ஜஸ்ட் பண்ணி கூட அடாப்ட் பண்ணக்கூட ஒரு மனப்பக்குவம் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப அவங்களுடைய மனம் ரொம்ப சுருங்கி போய் நிறைய ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் சூசைடை விட யங் ஏஜ் சூசைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபோனை இனி இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எடுத்ததுனால அந்த குழந்தைங்க சூசைட் அட்டமே பண்ணி தற்கொலையை பண்ணி அவங்க இறந்தே போயிட்டாங்க.
ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக வர்றதுனால சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க உலகம் முழுவதுமே அதுக்குள்ளே போகிறதுனால தான் மன அழுத்தமாக சரி, மன பதற்றமாக சரி, தற்கொலை உணர்வுகளாக சரி, அவங்களுக்கு மேலே உள்ள மதிப்புகளாக சரி, இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு. இல்லை, இன்னைக்கு பெற்றோருக்கு இது ஒரு அழுத்தமாக இருக்குது. நான் பார்க்குற பல வீடுகளில் நம்ம சொல்லும்போதே ஆமான்னு ஒத்துக்கிட்டே அப்புறம் பார்த்தா அந்த குழந்தைங்க அதை பயன்படுத்துது. அப்போனா என்ன அர்த்தம்னா பல நாள் அதை பயன்படுத்தினா தான் அவ்வளோ எளிதாக வரும். கண்டிப்பாக பெற்றோருடைய செல்லை வாங்கி லாக் ஓப்பன் பண்ணி யூடியூப்போ இல்லை மற்ற ஏதோ யூடியூப்பு இந்த படங்கள் குழந்தைகளுக்கான படங்கள் பார்த்த காலம் சின்ன குழந்தைகளுக்கு இருக்குன்னா அதை தாண்டி வளர்ந்த குழந்தைகள் ரீல்ஸ் பார்க்குறாங்க. கரெக்ட். அந்த ரீல்ஸ் வந்து எல்லாமே வருது அதில். கரெக்ட். அந்த குழந்தைகளுக்கானது கிடையாது. உண்மை. அது வந்து இதாகுது. அதை வந்து ஒரு 4 வயது குழந்தை 3 வயது குழந்தை பார்க்கும்பொழுது நம்ம கேட்கும்பொழுது அந்த நேரத்துக்கு மட்டும் பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்க, செல்லை பிடுங்குறாங்க, குழந்தை கோவப்படுது, நம்மளையும் வெறுப்பாக பார்க்குது. கண்டிப்பாக. அது என்ன ஆகுதுன்னா நமக்காக அவங்க பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்ட். ஆனால் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி இல்லை அப்படின்றது. பெற்றோர்கள் குழந்தைகள் பெற்றோருடைய செல்லை பிடிங்கி அப்பாவுடைய செல்லு இல்லாட்டி அம்மாவுடைய செல்லு, பொம்பளை குழந்தை இருந்தால் அப்பாவுடைய செல்லு, ஆம்பளை குழந்தை இருந்தால் அம்மாவுடைய செல்லு, லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொண்டு அதுங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது இது பெற்றோரே இது அனுமதிக்கிறாங்கன்ற மாதிரி தானே தோணுது. ஆமாம். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர்களுடைய பார்வையில் வெளியே விளையாது வந்து ரொம்ப ரிஸ்க்கு சேஃப் கிடையாது, ஃபோனில் இருக்கிறது சேஃப்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஃபோனில் இருக்கிறது தான் அதை விட பெரிய ரிஸ்க்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் கண்டெக்ஸ்டில் என்ன வருதுன்னே தெரியாது. அது ரீல்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்க 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 உங்கள் கண் மோர் தென் ஒரு 15 செகண்ட்ஸ் மேலே ஒரு பர்டிகுலர் ரீலில் போச்சுனாவே அது ரிலேட்டடான ஒரு அல்காரிதத்தில் தான் அது ஒர்க் பண்ணும். நீங்கள் அதை பார்க்குற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நாட்கள் நகர நகர ஆஸ் யூஷுவல் அதை பார்க்கும்போது ஃபீல் குட் ஹார்மோன் நமக்கு ரொம்ப செக்ரேட் ஆகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எவ்வளோ டைம் போச்சுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அதை நீங்கள் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது இரவு நேரத்தில் தூங்க வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது மோஷன் யூரின் போகிறதுனா கூட அவ்வளோ சிக்கல் இருக்குது அந்த ஃபோன் அடிக்ஷன்னால. நம்ம நினைக்கிறோம் இவ்வளோண்டு ஸ்க்ரீன் தான், ஆனால் அதில் அந்த குழந்தைங்க எல்லாம் அல்லது அந்த குமர பருவத்தினர் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்றதுல தான் இவ்வளோ ரீதியான மனப்பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேரண்ட்ஸ் ஒரு முக்கியமான காரணம், மிக மிக 100க்கு 200% முக்கியமான காரணமே வச்சுக்கிட்டாலும் கூட அவர்களும் அதை பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த அந்த ரெஸ்பான்சிபிளாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி பொறுப்பேற்று அதை யூஸ் பண்ணுறாருன்னா அந்த குழந்தைங்க அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அல்லது காலேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹை ஹேண்ட் ஃபோன் வச்சு எனக்கு மட்டும் ஃபோன் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதுலேருந்து வீட்டில் சண்டை வர்றது கூட இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். இது தனிப்பட்ட ஒரு நபராலேயோ இல்லை ஒரு அப்பாவாலேயோ அம்மாவாலேயெல்லாம் இது சரி செய்ய முடியாது. நம்மளுடைய கவர்மெண்ட் ஆர் லைக் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல், காலேஜ் இது எல்லாமே ஸ்டெப் எடுத்து எல்லாம் ஒரே பார்வையில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இனி வரும் சங்கதியாவது இந்த இன்டர்நெட் சார்ந்து வரக்கூடிய மன அழுத்தமோ தற்கொலைகளோ குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா பெரிய பசங்க சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் கேட்குறது ஒரு குழந்தை ஒரு 2 வயசு 3 வயசில் வளருது, அது இந்த மாதிரி பழகுதுன்றேன். அப்போ நீங்கள் எங்கே சரி பண்ணணும்? குழந்தை பருவத்திலேயே அதை தான் நான் சொல்கிறேனே. இந்த ஒரு அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், இப்போ ஒரு குக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை அத்தை மாமா கிட்டேயோ இல்லை பெரியவங்ககிட்டயோ விட்டுட்டு போவோம் வாட் எவர். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மேஜர்லி நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி போச்சு. அப்படி இல்லைன்னா 2 பேருமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ ஒரு ஃபோன் கையில் கொடுத்துட்டோம், அதுவும் ஃபோனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரைம்ஸாக இருக்கட்டும் அது ஏதாவது ஒரு கார்ட்டூன் லிட்டரேச்சர் கொடுத்து அந்த குழந்தை அதிலேயே உட்காந்துரும். குழந்தையோட பிரெயின் இஸ் டிசைன்ட் இன் சச் அ வே லைக் அதில் என்னெல்லாம் ஒரு சத்தம் அல்லது மூமெண்ட் இருக்கோ அதில் அப்படியே உட்காந்துரும். இது நாட்கள் நகர 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 அதுவும் குறைந்தது 13 வயசு வரை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வர 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 தான் அவங்க அவ்வளோ தூரம் இன்டர்நெட் மிஸ்யூஸ் டிஸார்டருக்குள்ளே இணையப்படுவாங்க. அதனால தான் பேரண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருமே இப்போ சொல்லுவாங்க நான் டிஜிட்டலாக வீட்டுக்குள்ளே இருக்க பழகுங்க, சாப்பிடும்போது கூட ஃபோன் இல்லாமல் நீங்கள் முதல்ல சாப்பிட பாருங்க, டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஈட்டிங் வித் லஞ்ச் ஆர் லஞ்ச் வித் பிரேக் அந்த மாதிரி கொஞ்சம் பேசியே சாப்பிட்ற மாதிரி கொண்டு வாங்கன்ற மாதிரிலாம் மாற்றங்கள் கொண்டு வரும்போது தான் இந்த குழந்தைங்க வீட்டுக்கு வரும்பொழுது
ரொம்ப சந்தோஷமா அப்பா கிட்ட அம்மா கிட்ட இன்னைக்கு நமக்கு ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள்லாம் பேச போறோம், அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட எப்படி பேசுனாங்க, இல்லை நான் எப்படி பேசினேன், ஸ்கூல்ல நான் என்ன அச்சீவ் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வராது. குட் டச் பேட் டச் கூட அதில் இதாகும். எல்லாமே எல்லாமே. ஏன்னா நான் பார்த்த சில கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துட்டாவே, நான் சொல்றது எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் 7th 8th 4th வந்தாவே நேராக பேக் வச்சுக்கிட்டு அம்மா ஃபோன் எங்க அப்பா ஃபோன் எங்கன்னு சொல்லி அந்த ஃபோனோட எடுத்துட்டு பெட்டில் போய் உட்காந்துட்டு பார்க்குறவங்களோ அல்லது சோஃபாவில் உட்காந்து பார்க்குறவங்க தான் அது. இந்த சாப்பாடு ஊட்டுறதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு இடத்துல, நான் என்ன சார் பண்ணுறது, டபுள் பேரண்டிங் நம்ம சொல்லுவோம். இந்த தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா ஊட்டுறேன்னு சொல்லி கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு சோறு பாட்டுக்கு ஒரு பக்கம் வாயில் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அந்த குழந்தை ஃபோனை பார்த்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய பிரெயினில் இது தாக்கத்தை நாட்கள் நகர 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 அதுக்கு ரிஸ்க்னா என்ன, அட்ஜஸ்ட்னா என்ன, ஒரு மக்களோட எப்படி பேசணுன்றதே போயிடும். இன்னைக்கு நீங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தாவே யாருமே வாங்க அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ சொல்ல மாட்டேன்றாங்க. நீங்கள் பாட்டு நீங்கள் பேசிக்கிங்க, எனக்கு ஃபோன் எடுத்து நான் மாடிக்கு போகிறேன் அல்லது என் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லி உட்காந்தவங்க. அப்போ இந்த மனிதர்களோட பழகுறதுன்றது ஒரு சிக்கலான ஒரு சோஷியலைசேஷன் வந்து அப்படியே அடிபட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்கே முதல்ல கட் பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்டயா இல்லை குழந்தைகள்கிட்டயா, எந்த வயசில் கட்? அருமையான கேள்வி சார். ஆக்சுவலாக 13 வயசு வரையும் ஒரு குழந்தைக்கு ஃபோனே, அதாவது அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபோனே கொடுக்காம இருந்தீங்கன்னா சூப்பர் சார். இனி வரும் பல ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லெவல்லே ஃபோனை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. காலேஜுக்கே போனாலும் ஜஸ்ட் லைக் அந்த 1100 பட்டன் ஃபோன் டம் ஃபோனுன்ற மாதிரி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் எமர்ஜென்சின்ற மாதிரி நீங்கள் காரணம் காமிச்சு ஒரு ஃபோனை கொடுக்குறீங்கன்னா மெசேஜ் போனால் போதும், லொக்கேஷன் போனெல்லாம் அவசியம் கிடையாது, ஒரு கால் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு வீடு, ஒரு ஸ்கூலு, ஒரு காலேஜுன்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் சில வருடங்களில் ஃபோன் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்களே தவிர அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கருவியாக பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு படிப்புக்காகவோ ஒரு ப்ரெசன்டேஷனுக்காகவோ ஒரு ஜூமில் வந்து ஒரு மீட்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இது முற்றிலும் வேறுபடும் 13 வயசுக்கு கீழே. அவங்க யாருமே ப்ரொடக்டிவாக பண்ண மாட்டாங்க. ஈவன் பேண்டமிக் அப்புறம் எல்லா நோட்ஸுமே வந்து சம்டைம்ஸ் வாட்ஸ்அப்பில் தான் வருதுன்னா கூட அது ரிலேட்டடாக படிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அதுல ஏதாவது ஒரு கேம்லயோ அப்படின்ற மாதிரி. இதுல ஆண் ஒரு வகையாக ஒரு பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் ஒரு வகையாக பாதிக்கப்படுறாங்கன்றது அடுத்த கண்டுபிடி. அதே மாதிரி இந்த ஒரு 12-13 வயசுல வந்து சமூக வலைதளங்கள் தொடங்குறது, இன்ஸ்டா, மெயினாக இன்ஸ்டா. ஆமாம். அப்போ அந்த மாதிரி தொடங்குறது மூலிமா ஏற்படுகிற நட்பு, எங்கேயோ முகம் தெரியாத ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய அடிப்படை விஷயங்களே தெரியாது. இப்போ முன்னெல்லாம் வந்து ஏதோ ஸ்கூலில் பழகுவாங்க, நேரில் பழகுவாங்க, ப்ளஸ் மைனஸ் தெரியும். இப்போ எங்கேயோ இருந்து அவருடைய ப்ளஸ்ஸை காமிக்கிறது, இங்கேருந்து பழகிறது, திடீர்னு ஒரு நாள் போயிடுறது. கண்டிப்பாக போக்சோ வழக்குகள், கண்டிப்பாக பாலியல் சீண்டல்கள். ஒரு பொண்ணு இதே மாதிரி போயிட்டு அங்கே பார்த்தா 4 பேர் இருக்காங்க அந்த பையனோட சேர்த்து, அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி, இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள். இதெல்லாம் சில வெளிநாடுகளில் குறிப்பிட்ட வயது வரையிலுமே செல்ஃபோனில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது, கண்டிப்பாக அனுமதிப்பதில்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவில் போட்டாங்க. ஆமாம், 13 வயசு வரையும் வாய்ப்பே கிடையாது. 13 இல்லை, 18 வயசு வரைக்குமே நம்ம கொண்டு வந்திருக்காங்க. 16 வயசு சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ண சில நாடுகளில். ஓகே, அப்போ இது எந்த வகையில் பயன் தரும்? ஒரு கட்டாயமாக அவங்கள போட்டு நிறுத்துற மாதிரி இருக்காங்க. இது கண்டிப்பாக சார். ஈவன் ஐ ஹோப் ஸோ லைக் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டும் இதுக்கான ஆக்ஷன் விரைவில் எடுப்பாங்கன்றதை நானும் நம்புகிறேன். ஏன்னா நிறைய மென்டல் ஹெல்த் இன்ஸ்டியூட்டும் இது ரிலேட்டடாக பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருமே இந்த டிஜிட்டல் ரிலேட்டடான மன உளைச்சல்கள் நிறைய வருதுன்னு சொல்லியிருக்கிறதுனால எல்லாரும் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா டெஃபினட்டாக இப்போ நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டுக்கு வயது வரம்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன கேட்கும், நீ வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவரா அப்படின்றது மட்டும்தான் கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா தாராளமாக போகலாம். அது ஒன்று வெரிஃபிகேஷன்லாம் ஒன்றுமே பண்ணாது. அதில் தான் இது சிக்கலே. யார் வேணாலும் எது வேணாலும் போகிற மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டா, ஒரு ரீலோ, ஒரு லைக் ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்குள்ளே வெரிஃபிகேஷன்லாம் பெருசாக கிடையாது. அதனால தான் நான் பார்த்த சில ரீலெல்லாம் ரொம்ப ஷாக். இந்த புள்ளிங்கன்னு சொல்கிற ஒரு பருவத்தினராக இருக்கட்டும், வெறும் 12 வயசு பசங்களாக இருக்கட்டும், அவங்க போடுற யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இதை பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளரும் பருவத்தினர் வந்து இதெல்லாம் ஒருமே தப்பே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இல்லைங்க, அரசியல் தலைவர்களும் இவர்களை குறிவைத்து தான் இயங்குகிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சில நாடுகளில் இந்த மாதிரி தடை பண்ணதுனால ஒரு புரட்சி, பெரிய தகராறு, அதெல்லாம் ஜென்சி பருவம் அப்படின்னு அதை வந்து ஊக்குவிக்கிற வேலையை
அரசியல் தலைவர்கள் பலர் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ இவர்களில் பெரும்பாலும் 18 வயது குறைவானவர்கள் அவருடைய மனநிலை ஒரு ஆதர்ச மனநிலையை பயன்படுத்தி பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். இது யாருக்கு எங்கேருந்து பொறுப்பு வரணும்? இல்லை, எல்லாருமே இது ஒரு கூட்டு முயற்சின்னு நம்ம சொல்லலாமே. இல்லை, தனி மனித ஒழுக்கம் கூட நம்ம சொல்லலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த குழந்தையாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஈவன் ஃபோன் கம்பெனியாக கூட இருக்கட்டுமே. இன்னைக்கு ரொம்ப அழகாக நான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சில நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் சில பேர் பொய்யா சொல்கிற தகவல்களும் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அந்த செட்டிங்ஸில் போய் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோனை என்னென்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கூகுளில் போயிட்டு மை ஆக்டிவிட்டின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஃபோனை அல்லது ஒரு வாரமாக அல்லது பல மாதமாக ஃபோனை எதுக்காக பயன்படுத்திருக்கீங்கன்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஸ்டெப் எடுத்து யாருமே குறுக்கு வழியில் தப்பான ஒரு செயல்களையோ தகவலையோ புரிஞ்சு கொள்ளாமல் 13 வயசு வரை, ஏன்னா அதில் மெச்சூரிட்டி வராது இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறமா இது நல்லது இது கெட்டதுன்ற ஒரு பாகுபாடு தெரியும். ஸோ அந்த 13 இயர்ஸ் ரொம்ப க்ரூசியல்ன்றதுக்காக கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு கை கோர்த்து பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபியூ இயர்ஸில் பெரிய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த சமூக வலைதள பயன்பாடு அப்படின்றது தனிநபர் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படும்? அதாவது காலையில் இப்போ முறையாக எக்ஸசைஸ் பண்ணணும், குளிக்கணும், காலை கடன், அப்புறம் தன்னுடைய உடையை நல்லபடியாக அணிஞ்சு வரணும். கரெக்ட். இது எல்லாம் இந்த மாதிரி காலையில் பண்ணுற விஷயங்கள் ப்ளஸ் காலை உணவு சாப்பிட்றது, இது எல்லாவற்றிலுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மிகப்பெரிய கிடைச்சதை மாட்டிக்கிட்டு போகிறது, இந்த குளிக்காமல் போகிறது, காலை கடன் உட்பட இந்த மாதிரி விஷயங்களில் இன்னைக்கு இளைய தலைமுறையிலேருந்து பலரையும், அது வயசுலாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு 30 நெருங்குறவங்க கூட இந்த மாதிரி இது பண்ணுற இதை பார்க்குறோம். அப்போ பலரும் இன்றைக்கு இந்த மாதிரி செயல்படுறது இதில் என்ன தாக்கத்தை இது ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அழகான ஒரு பண்ணணும். அதுல முதற்கட்டமா இந்த அதிகப்படியாக நம்ம இன்டர்நெட் ஒரு குழந்தை யூஸ் பண்றதுனால வரக்கூடிய பாதிப்பே பாத்தீங்கன்னா தூக்கம் தான் சார். வெறும் 6th 7th ஸ்டாண்டர்ட் பசங்களே நீ எத்தனை மணிக்கு தூங்குவேன்னு நான் கேட்டேன் அப்படின்னா, எங்க அப்பா எல்லாருமே செட்டில் ஆகிறதுக்கு 11:30. நாங்க கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி போன் எல்லாம் பார்த்துட்டு 12 AM பிளஸ்ல தான் எல்லாருமே தூங்குறாங்க. ஸோ இப்படின்ற ஒரு பட்சத்தில் காலையில் ஸ்கூல் எல்லாமே நம்ம ஊர் சென்னையை பொறுத்தவரையும் ஆர் தமிழ்நாடை பொறுத்தவரையும் ஏர்லியராக தான் நம்ம போய் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். காலையில் இருந்தே பேரண்ட்ஸ் எலும்புன்னு சொல்லியே அவங்களுக்கு சரியாக இருக்கும். இதே தூக்கமின்மை பிரச்சனையோட கிளாஸ்லேயோ காலேஜ்லேயோ உட்காந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதில் கூட கையில் ஒரு ஃபோனும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷனே வராது. போர் அடிச்சதுன்னா இங்கே நோண்ட ஆரம்பிச்சு. ஆமாம், கொஞ்சம் கேப்பில் ஒரு வாத்தியார் அந்த பக்கம் திரும்பினாலும் அந்த ஃபோன் எங்கே இருக்குது, என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான். ஸோ தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும், கவனம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். இது இல்லாமல் சாப்பாட்டின்மை, எப்போ வேணாலும் சாப்பிட்லான்னு தோணும். ஏன்னா அந்த ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றப்போ எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது, எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறோன்னு தெரியாது. அதனால தான் நீங்கள் நிறைய குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று ஒல்லியாக இருந்தாலும் தொப்பை பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கனமாக இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அண்டு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த விஷன் ரிலேட்டட் பிளர்டு விஷன்னு சொல்லுவோம், அல்லது நிறைய இப்போவே கண்ணுலேருந்து தண்ணி கொட்டுது இப்படி வச்சுட்டு பார்த்துட்டு இதை பேரண்ட்ஸ் எப்படி ஊக்குவிக்கிறாங்க நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா, சரி சின்ன ஃபோன் இப்படி பார்க்குறான்னு சொல்லி அதுக்காக ஒரு லோ கிரேட் கைண்ட் ஆஃப் ஒரு ஐபேடோ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்து விளையாட்டுக்காகவே இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை வாங்கி கொடுக்குறாங்க வேறு வழி இல்லாமல். இதுவாது கண்ணாவது பாதிக்கப்படாது. ஆனா எப்படி பார்த்தாலும் அவன் இன்டர்நெட் ஸ்கிரீன்ல எவ்வளவு நேரம் இருக்கிறான்றது அவனோட மனநலத்தை பாதிக்கும்ன்றது யாருக்குமே தோணலை. ஸோ நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்ற ஒரு விஷயத்துலையும் வராது, நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும், ப்ரஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே வராது. ஏன்னா அது ரீல்ஸாக இருக்கட்டும், அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்படி வரணும், ஏன்னா மிஸ் அவுட் ஃபீலிங்னு ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு தகவலை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு நினைச்சே சீக்கிரம் ப்ரஷ் பண்ணுறது, சீக்கிரம் ஸ்டாப் பண்ணுறது. அந்த ஃபோனை நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு கொக்கு மீனை பார்க்குற மாதிரி தான் எல்லாருடைய தலையும் குனிஞ்சிட்டு இருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரோட்ல நடக்கும்போதே கூட பார்த்தீங்கன்னா சில இளைஞர்கள் ஒன்று வண்டி ஓட்டிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு ஓட்டுறாங்க, கியர் இல்லாத வண்டி ஓட்டுற பெரும்பாலான ஒரு கரெக்ட் இப்படி பார்த்துட்டு ஓட்டிட்டு போறதெல்லாம் பார்க்கலாம். ஆமாம், அவ்வளோ தூரம் அது தாக்கத்தை உண்டுபடுத்துறதுனால தான் சைபர் எஃபெக்ட்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எந்த அளவுக்கு அந்த இன்டர்நெட் உலகத்தில் போகுமோ ரியல் வேர்ல்டையே நம்ம மறந்துடுவோம், ரியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது சமூகத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குல்ல, சக மனிதர்கள், அதாவது முகம் தெரியாத மனிதர்களை கூட பார்க்கும் பொழுது நட்போட பழகணும், அதை எந்த அளவுக்கு பாதிக்குது புது உறவுகள்?
இப்போ நீங்க இன்டர்நெட்குள்ள இருந்துட்டாவே நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லணும் அல்லது ஒரு பர்த்டே விஷ் பண்ணணும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா கூட நான் பார்த்த அந்த விஷயத்துல நீங்க போங்க எனக்கு போன் இருக்கட்டும் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இளைஞர்கள். ஏன்னா அந்த இடத்துல போய் ஒரு 4 பேரை பார்க்கணும் ஹாய் பெரியப்பா சித்தப்பா எப்படி இருக்குன்னு கேட்கணும் அவங்க ஒரு 4 கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் பதில் சொல்றதை விட நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படியே வந்தாலும் எனக்கு ஃபோன் வேணும் நான் பாட்டுக்கு அந்த பக்கம் விசேஷத்துல ஒரு பக்கத்துல ஓரமா சேர் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டோ இல்லை அதிகபட்ச செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா செல்ஃபி இதை சொல்ல மாட்டேன் செல்ஃபி எப்போ வந்ததோ அப்போத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகம் ஆர் லைக் அழகு சார்ந்த பாடி இமேஜ் இஷ்யூஸ்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுட் வந்துடுச்சு நம்ம அழகாக இருக்கிறோமா சிகப்பாக இருக்கிறோமா ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறோமா. அதுவும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரம். எந்த அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கத்தினால தான் ஐ அஸ்யூம் அல்லது நான் நினைக்கிறேன் இப்போ வெயிட் லாஸ் எவ்வளோ குயிக்காக இழைக்கலாம். ஸோ அதுக்கு லூப் குறுக்கு வழிலாம் என்னன்றது ஏன்னா நடக்கணும் கேலரிஸ் டெஃபிஷியன்ட்டில் சாப்பிடணுன்றதெல்லாம் விட்டுட்டு எந்த அளவுக்கு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ண அதுக்கு என்னெல்லாம் முறைன்ற சொல்லி அதுக்குன்னு ஒரு விஷயம் அதை கேட்ட இதுனும் வந்துருச்சு. என்னென்னமோ இப்போ வந்துருச்சு. இதை மாட்டிக்கிட்டீங்கன்னா போதும் இதை ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். நான் ரொம்ப அழகா என்னுடைய எம்வி ஹாஸ்பிட்டல் ஃபார் டயபெட்டிஸ் எல்லாம் நான் அசிஸ்டன்ட் ஹெச்ஓடி அண்ட் சைக்காலஜிஸ்ட் இருக்கும்போது என் சீஃப் டாக்டர் சொல்லுவார் ஒரு வெயிட் வந்து எப்படி கிராஜுவலாக ஏறுதோ அப்படிதான் கிராஜுவலாக இறக்கணும். இதுக்கு நடுவில் லூப் ஹோல் மாதிரி நீங்கள் இப்படி ஏதாவது வெயிட் லாஸ் சடன் வெயிட் லாஸ் எடுத்தோம் அப்படின்னா இறப்பு உட்பட அதிகபட்ச இறப்பு அல்லது ஆர்கன் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். தோற்றமும் மாறிடும். ஆமாம் அதாவது ரொம்ப முதுமை தோற்றத்தை காமிச்சிடும் உடனே. சில பேர் வெயிட் லாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டால் வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேன் இப்படி ஆகிட்டீங்களே அப்படின்னா இல்லை அவர்களுக்கு தெரியல அதனுடைய லாங் டேர்ம் விளைவுகள் என்னன்னு சொல்லி. இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் அதோட டீடான் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக ஒரு 3 வருஷமா டீடான் கான்செப்ட் வந்து அவ்வளோ பெருசு. நீ கருப்பாக இருந்தால் அசிங்கம் இந்த டீடான் பண்ணுறதுக்கான அதுக்கான ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஐ ஹோல்டு பிஹெச்டி இன் டீடான்னு சொல்லக்கூடிய விளம்பரங்கள்லாம் பார்க்குறப்போ நகைச்சுவை தான் வரும். அவ்வளோ தூரம் ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தாக்கத்தை ஏற்படுத்து. இப்போ நீங்கள் ஆண்களை எடுத்தீங்க அப்படின்னா ப்ரிடாமினண்ட்டாக நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அவங்க யூடியூப்ல இருப்பாங்க அவர் ஏதாவது ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு ஓடிடி சேனலில் அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக யாரும் இல்லை எனில் பானில் இருப்பாங்க. இப்போ பெண்களை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரீல்ஸில் இருப்பாங்க செல்ஃபியில் இருப்பாங்க ஃபோட்டோ இதுலேயே இருந்துட்டு இருப்பாங்க. இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வரும். இவங்களுக்கு அந்த உடல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வரும் இவங்களுக்கு அந்த மனம் சார்ந்த மன அழுத்தம் மனப்பதட்டம் விஷயங்கள் அதிகமாக வரும். ஏன்னா பான் கண்டென்ட் அதிகமாக சின்ன வயசுலேயே எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாட்கள் நகர நகர இது என்னுடைய தாய் அல்லது என்னுடைய தங்கச்சி சிஸ்டர் சித்தி அத்தை இப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாமே பாலியல் ரீதியாக அவர்களை பார்க்க அல்லது ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே சமூக வலைதளங்கள்ல அப்படி பண்ணா தப்பு இல்லை. நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி உங்க உறவினரோட தாயாரோட கூட யாரை உறவு வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் சமூக வலைதளத்தில் அதுக்கு ஒரு குரூப்பே அப்படியே இயங்கி. அதுதான் சொல்றேன் இதுக்கெல்லாம் ஒரு வரையறையே இல்லாம போச்சு பாருங்க. இப்ப நீங்க சொல்றதே இட்ஸ் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான அதை நாங்க இன்செஸ்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வரவே வராது சார். ஒரு தேர்ட் பார்ட்டி அல்லது ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட மட்டும்தான் ஈர்ப்பு வருமே தவிர பிறப்பனால் இருக்கக்கூடியது வரக்கூடாது. அது வந்துச்சுன்னா அது செக்ஷுவல் டீவியன்ஸ்னு சொல்லணுமே தவிர அதெல்லாம் வந்து இயற்கைன்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. பட் நீங்க சொன்னது சில இடத்துல நடக்க தான் செய்யுது. பட் தே ஆர் கெட்டிங் ட்ரீட்டட். அவங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இதை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர்கள் ஒரு உளவியல் சார்ந்தோ அல்லது மருத்துவராக இருப்பதற்கான வாய்ப்புகளே இருக்காது. உளவியல் மருத்துவர்கள் சொல்ல வரல இதை வைத்து பணம் பார்ப்பவர்கள். இந்த டெலிகிராமு எக்ஸு இதெல்லாம் குரூப்பாகவே இருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டுங்க நீங்கள் இப்படி இருக்கீங்களா உங்கள் வீட்டில் யார் யாரை நீங்கள் உறவு வச்சுருந்துருக்கீங்க அதை போடுங்க. இது வந்து சும்மா வேறு ஏதாவது ஒரு படத்தை எடுத்து போட்டு எங்கள் அம்மா பாரு எங்கள் சித்தி பாரு இப்படி ஒரு வகையான ஒரு கருத்தை அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. அது வாட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. இதை எங்கே சரி பண்ணுறது? கண்டிப்பாக நாட்கள் நகர நகர எல்லாரும் ஸ்டெப் எடுத்தானா சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடிலாம் எங்கேயோ தியேட்டரில் பார்க்குற மலையாள படங்கள்லாம் அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு இன்னைக்கு செல்ஃபோனில் எக்ஸ் பக்கத்துலேயும் பல இதில் வந்து டெலிகிராம்லேயும் அதுலேயும் சாதாரணமாக இருக்குது. அதற்கான குரூப் வச்சுருக்காங்க. சில பேர் அதை வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. 100 ரூபா கட்டினீங்கன்னா 500 ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் எங்கள் குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் உங்களுக்கு நான் அந்த படம்லாம் அனுப்புவேன் பண்ணுவேன் இந்த வீடியோஸ் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரிலாம்.
ஸோ பேரண்ட்ஸ் நினைக்கிறது இது சேஃப்னு நினைக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்லாம் இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும், என்ன மானிட்டர் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி மை ஆக்டிவிட்டிலையோ இல்லை இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்லோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓரளவு நம்ம மானிட்டர் பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் ஒரு 13 இயர்ஸ் வரையும் முடிஞ்ச அளவு எனக்கு சில பேரண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஃபோனே கொடுக்க மாட்டோம் சார், நாங்களும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், பெருசாக டிவி ஸ்மார்ட் டிவி எல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம், ஃபோனையும் நாங்கள் பெருசாக கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய யுக்திகள் உள்ள பேரண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். வேற வழியே இல்லை சார், அது இல்லைனா அவன் தூங்க மாட்டேன்றான் இல்லை வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் பேரண்ட் ஆர் லைக் பேரண்ட் சொல்லதையும். இல்லை ஃபோனே கொடுக்க மாட்டோம், டிவியே பார்க்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம்னா அப்படி வளர்கிற குழந்தை வெளியில் கேலிக்குள்ளாக்கப்படுவதும் அதிக அளவில் உலக விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதும் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை அதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொன்னது. ஆனால் இப்போ நான் சொன்ன கேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் நானே என்கரேஜ் பண்ணுறது என்னன்னா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் சேர்த்து விடுங்க. 13 வயசு வரையும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில், அது செஸ்ஸாக இருக்கட்டும், ஷெட்டிலாக இருக்கட்டும், கராத்தேவாக இருக்கட்டும், சிலம்பாக இருக்கட்டும், குன்ஃபோ, எதில் வேணால் கேரம், எதில் வேணாலும் சேர்த்து விடுங்க. அந்த பொண்ணோ பையனோ கொஞ்ச நாள் பழகட்டும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுலேயே போட்டோம். ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே ஆவரேஜாக 2 to 3 o'clock ஒரு 4 o'clock முடியுதுன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகி வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இப்போ டியூஷன் கலாச்சாரம் ரொம்ப அதிகம்னு வச்சுக்கோமே, பொண்ணு அங்கே போய் படித்தாலும் சரி அல்லது வீட்டில் போய் ஒரு 9 மணி வரையும் படித்தாலும் அதுக்கப்புறம் தூங்கினோம்னா அந்த ஃபோனை யூஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயமே வராது. ஏன்னா அவங்களுக்கு கண்ணு அவ்வளோ தூக்கம் அவ்வளோ கண்ணை கட்டும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய பேரண்ட்ஸையும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சஜஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரண்ட்ஸையும் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டை நான் என்கரேஜ் பண்ணுவேன், அனிமல் அசிஸ்டன்ட் தெரப்பின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏதாவது ஒரு பெட்டு, அது நாயின்னு சொன்னாவே நிறைய பேர் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் வராதுன்றவாங்க. இப்போ வேறு என்னெல்லாம் கொண்டு வரலாம், அது வந்து அக்வாரியம்னு சொல்லக்கூடிய மீனாக இருக்கட்டுமா, இல்லை வேறு ஏதாவது குட்டி கினிபிக்ஸாக இருக்கட்டுமா, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் கொண்டு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த மூமெண்ட்டு, அந்த குழந்தைங்களுக்கு பொறுத்தவரை அதை ஃபீட் பண்ணுற ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருசாக எடுத்துக்கும். வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்கள இன்வால்வ் பண்ண வேண்டிங்கன்னா அவங்க ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. இது நீலாம் எதுவும் செய்ய வேண்டாம், அம்மா நான் பார்த்துக்கிறேன் இல்லை அது மெய்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு வேலையே கிடையாது, நான் வீட்டில் உட்காந்து ஃபோனை தவிர எனக்கு வேறு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்க பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இதோடு சேர்ந்து நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணனால என்னுடைய கலைத்திறமை வளருது, நான் வந்து என்னுடைய கிரியேட்டிவிட்டி வளருது, அதை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற அது எல்லாமே போகஸ் சார். அது ஒரு மாய விலைன்னு நம்ம நினச்சிக்கலாமே. திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இதில் தான் ஒரு இடமா, எவ்வளவோ இருக்கே, அது படிப்பாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும், அதில் எவ்வளவோ இருக்கு. ஒரு ஸ்க்ரீன்குள்ளே போய் என்ன பண்ண முடியும்? நீங்கள் இதை பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, பெரம்பூரில் அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, அவன் அந்த ரீல்ஸ்க்கான வாட் எவர் அந்த எடிட்டிங் ஸ்டஃப் எல்லாம் விடிய காலைல 2 மணி வரையும் பண்ணுவாராம். மறுநாள் இவன் எங்கே சார் ஸ்கூலுக்கு போவான், போவே மாட்டேன்றான்னு. இப்போ சமீபமாக அந்த 3வது படிக்கிற பொண்ணு வந்து ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறான்னா பாருங்க, 3வது படிக்கிற பொண்ணு. ஏன்னா லைக் ரீல்ஸில் வந்து அந்த ப்ரொபோஸ் பண்ணுறது இந்த ஸ்டஃப் எல்லாம் பார்க்கும்போது அவனை விசாரிச்சுன்னா பையன் ஒரே ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட். அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, இவன் ஏன் வந்து என்ன இப்படி கேட்கறாங்க, இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா அங்கிள்னு கேட்க. இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம நடக்காதுன்னு பதில் சொன்னாலும் அந்த குழந்தைக்கு வெறும் 3rd ஸ்டாண்டர்ட்ல எந்த அளவுக்கு ஒரு மனபாதிப்பை இன்னொரு ஒரு பையன் வந்து அவன் பார்க்கக்கூடிய ரீல்ஸ்ல ஏற்பட்டு தாக்கத்தில் நம்ம அவரையும் குறை சொல்ல முடியாது இல்லைங்களா. அவருக்கு இன்னும் அடலசன்ஸ் கூட ஆகல. அவர் ஒரு வாட் மங்கி சீஸ் மங்கி டஸ், ஒரு குரங்கு என்ன பார்க்குதோ அதான் செய்யற மாதிரி அவர் அதில் பார்த்துருக்கிறாரு, இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த குழந்தை அதுக்கு பயந்தே 2 நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும். இப்போ அப்பா பெற்றோர் யாராவது ஒருத்தர் இந்த பான் சைட் பார்க்குறது மாதிரி விஷயங்களில் அந்த குழந்தை வந்து அதே செல்ஃபோனை பயன்படுத்துறதுனால வர பாதிப்புகள் பேரண்ட் லாக் வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி? ரொம்ப ரொம்ப அதிகம் சார், ரொம்ப அதிகம். நான் சமீபமாக பார்த்த ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி தான் ஒரு பேரண்ட்ஸ், ஒரு அப்பா அதை பார்த்து அதை சரியாக வாட் எவர் எரேஸ் பண்ணாமல் இருந்ததுனால அதை பையன் சர்ச் பண்ணும்போது பார்த்து இன்டைரக்ட்லி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி அதில் நிறையா சர்ச் பண்ண ஆரம்பித்து அவனுடைய ஆசைகள், அவன் 6வது தான் படிக்கிறார், அதை விட வயசு மூத்தாரோட எப்படியெல்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலான்னு சொல்லி சர்ச் பண்ணி அதுக்கான டிப்ஸ் எடுக்கிறாரு. இதை மிகப்பெரிய ஒரு 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 பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, சாட் ஜிபிடியை கூட அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதில் தான் அதனுடைய ஆசைகள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது இனம் புரியவில்லை, அது ரொம்ப இன்டென்சிட்டியாக நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அல்லது ரொம்ப ஃப்ரீக்வன்சியாக பார்க்க ஆரம்பித்தோம், ரொம்ப நேரமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுடைய ஆழ் மனசு ஒரு பெண்ணை பாலியலாக தான் பார்க்க தெரியும், வயசு வித்தியாசத்தை தவிர்த்து. அதில் அந்த தம்பி தன்னை விட பெரியவங்களா இருக்கிற ஒரு பெண்மணியை வந்து நான் உங்களை கட்டி பிடிச்சிக்கலான்னு அளவுக்கு கேட்குற அளவுக்கு அந்த தாக்கம். இந்த மாதிரி பாதிக்கப்படுறது சிறுவர்களா சிறுமிகளா? சிறுவர்கள் அதிகம் சார்,
பான் வீடியோஸ் வந்து ரொம்ப அதிகமா பார்க்கிறது வந்து ஆண்கள், அதுவும் எஸ்பெஷலா அந்த குழந்தை சார்ந்த பருவத்தில் இருக்கிற ஆண்கள். பெண்கள் பார்ப்பது உண்டு, பட் பெருசா அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. பட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள். ஆமா, அதனால்தான் பெற்றோர்களும் இன்ஸ்டாவுடைய ஸ்டஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுல கூட தாக்கம் வந்து சில பேர் வந்து அது சம்பந்தமான ரீல்ஸை பார்த்து சரி இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது இவர் இல்லாமல் இவர் செல்ஃபோன் எடுத்து அந்த பையன் பயன்படுத்துறானா, குறைந்தபட்சம் ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தா கூட யாரும் நம்மள்ட்ட யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும்ல. கண்டிப்பா சாட் ஜிபிடியில் கூட ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிஸ்ட்ரி எல்லாத்துலயும் இருக்கு. மை ஆக்டிவிட்டின்னு சொன்ன மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி அதில் போட்டு பார்த்தாலும் தெரியும். பட் அது நம்ம ரொம்ப நேரம் மானிட்டரும் பண்ணிட்டு இருக்க முடியாது. குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. கண்டுக்காம விட்டாலும் பிரச்சனை, 24 மணி நேரம் கண்டுக்கிட்டாலும் பிரச்சனை. அதுவும் ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்போ பேரண்ட்ஸ்ல அப்பா சுத்தமாக கண்டுக்க மாட்டாரு, ஆமா, அம்மா பின்னாடியே இருப்பாங்க. அதை ஏன் கீழே போட்ட, இதை எடுத்து மேலே வை, இதை ஏன் இது பண்ணான்னு. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் வரும்பொழுது நாளைக்கு நல்ல ஒரு விஷயம் சொன்னா கூட எனக்கு பின்னாடி தான் நீ இருக்கிற, என்னை வந்து ஃப்ரீயாவே விட மாட்டேங்கிறன்ற ஒரு தாக்கம் இருக்கும். இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணும் பொழுது நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க சார். என்னால சாதாரணமா என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசினா கூட எனக்கு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பிடிஏ மீட்டிங்லோ ஏதோ ஒரு சமயத்துல இன்டர்நெட் ரிலேட்டடான ஒரு தகவலை கேட்டுட்டு என் பையன் யாருக்கிட்டயாவது டேட் பண்றானா அல்லது பேசுறானான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அவங்கள தள்ளப்படுறாங்க. ஏன்னா அது அது எப்படின்னா வெறும் ரொம்ப 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பெண்மணி, ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரும்போது அந்த அபார்ட்மெண்ட்லயே ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்பதான் எல்லா அபார்ட்மெண்ட்டும் சர்வேலன்ஸ் வந்துருச்சுங்களா. ஈஸியா அந்த அம்மா பார்த்து அவனை திட்டி ஒரு அறிவெல்லாம் சொல்லி உனக்கு பேசணுமா என் வீட்டுக்கு வந்து பேசுனாங்க. அந்த பையனுக்கு இட் வாஸ் அ ஷாக். இல்ல ஆண்டி நான் தெரியாம பண்ணிட்டேன், சாரி. ஸோ இப்படி எல்லாருமே ஒரு பேரண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பாதுகாப்பின்மையோட தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபோன் யூசேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணி ஸ்கூல்லையும் கொஞ்சம் ரெகுலேஷன் பண்ணா நல்லா இருக்கும். இது இல்லாமல் பாசிட்டிவாக சாட் ஜிபிடியோ ஜெமினியோ மற்ற இதுவோ பாடப்புத்தகங்கள் சார்ந்த இல்லை பாடப்புத்தகத்தை தாண்டி இப்போ பாடப்புத்தகத்தில் ஒரு பேஜில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், ஒரு அறிவியலோ இல்லை சரித்திரம் சார்ந்த விஷயங்களோ ஏதோ ஒன்று. கரெக்ட். அதோட அதிகமாக படிக்கணும்னா நீங்கள் ஜெமினி சாட் ஜிபிடி பயன்படுத்தலாம். சூப்பராக யூஸ் பண்ணலாம். அதை ஏன் பெற்றோர்களோ மற்றவர்களோ ஊக்குவிக்கணும் சார், கண்டிப்பா ஊக்குவிக்கணும். நீங்க ஒரு சம்மரி ஆஃப் பர்டிகுலர் புக்கை போட்டீங்க அல்லது நீங்களே அந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ல ஒரு பேஜை போட்டு இதை சம்மரைஸ் பண்ணி கொடுங்கன்னா அவ்வளோ அழகா சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை பற்றிலாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அதுவும் என்ன கேட்டிங்கன்னா 13 years ப்ளஸ்ல தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல இந்த மாதிரி எழுதி கொடுத்துருனா நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யணும்னு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அழியப்படும். இன்னும் நாட்கள் நகர நகர எனக்கு தெரியல இந்த ஜிபிடி ஜெமினியை பற்றி கூட பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா சுயமாக சிந்தித்து எழுதுவது, தொடர்ச்சியாக எழுதும் பொழுது அடுத்தடுத்து வர்ற அந்த சிந்தனை இதெல்லாம் வந்து இன்னைக்கு இளம் பருவத்தினரோ இன்னைக்கு ப்ரொஃபஷ்னலாக பத்திரிகை துறையிலையோ மற்ற துறையில இருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு இது வேணும்னு அது கொடுத்துருது. ஆமாம், அது சரியா தவறான்னு செக் பண்ணுற நாலேஜ் கூட இவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. கரெக்ட். தூக்கி எனக்கு என்னன்னு போட்டு போகிற ஒரு ஏற்பாடு இருக்குது. இன்னொன்று சாட் ஜிபிடியும் ஜெமினியும் சொல்கிற தகவல் எல்லாமே உண்மை அப்படின்னு நம்புகிற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம வந்துட்டோம். இது ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு. ஐ நோ ஹெச்ஓடி இன் பிரைவேட் காலேஜ். இளையராஜா நீ ஒரு ப்ரோ வெர்ஷன் வாங்கி வச்சுக்கிங்க. இப்போ எனக்கு நான் ஒரு ப்ரோ வெர்ஷன் வச்சிருக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு ப்ரெசன்டேஷன் பர்டிகுலர் டாபிக்ல போட்டோன்னா அழகா பிபிடியோட கொடுக்குறாங்க. எனக்கெல்லாம் இப்போ பயங்கரமா நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறேன். அவங்க சொல்றது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் கூட அவங்களுடைய அனுபவத்துக்கு நிறைய புக்ஸை ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு பிபிடி போட்டாங்கன்னா வேற லெவல். இப்போ உள்ள யங் பட்டீஸ்க்கு அதுதான் தேவை. ஏன்னா அதே இது ஒரு ஸ்டூடெண்ட்டும் பண்ணலாம். இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாமே அழியப்படும். என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், படித்து நம்மளே உருவாக்குற விஷயங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ட்ரூ. நான் இது சாட் ஜிபிடியோ ஜெமினியோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் தான் பயன்படுத்துகிறேன். கரெக்ட். அதுலேயே தப்பான தகவலை எனக்கு தருது. எனக்கு தெரியுதுனால இது தப்புன்றேன், மறுபடியும் சாரி மன்னிச்சிங்கன்னு மறுபடியும் இன்னொரு தப்பான தகவலை கொடுக்குது. அப்போ இதை எப்படி நம்புறது? ஓரளவுக்கு தான் நம்ம வந்து கொண்டு போகலாம். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த பெருசாக கேட்டு வாங்கிக்கலாமே தவிர அதை தாண்டி எதுவுமே கிடையாதுன்றதுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலானோர் இந்த மாதிரி நம்புற ஏற்பாடும் இருக்குது. அதுதான் கரெக்டுன்னு. நான் ஒரு தொகுதி கேட்குறேன், ஒருத்தரை பற்றி கேட்குறேன், எனக்கு என்னன்னு கொடுக்குது அரசியலில். அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்னா சாரிங்கன்னு சொல்லிட்டு வேற தப்பை கொடுக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுறவங்களும் இருக்காங்க.
உனக்கு தெரியுமா இது இப்படி தான் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அணுகணும். அதே நேரத்தில் சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாம் எப்படி நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு மற்ற விஷயங்கள் பயன்படுத்தணுன்றதையும். ஆமா, இன்னைக்கு ஏஐ ஒரு பெரிய டெக்னாலஜியாக இருக்குது. கரெக்ட். ஆனால் அந்த ஏஐலையும் பெண்களை வச்சு எடுக்கிற இதெல்லாம் இருக்குது. ஒரு நடிகை ஃபோட்டோ கிடச்சிட்டா மட்டும் போதும், நம்ம கிரியேட் செக்ஸி பிக்சர்ஸ் ஒரு நூட் பிக்சர்ஸ் அந்த பர்டிகுலர் உமன்னு போட்டிங்கன்னா எடுத்து கொடுக்கறதா தகவல் கொடுக்குது. இப்போ சில குரோக்கை இந்த மாதிரி பயன்படுத்தி லாஸ்ட்டில் எக்ஸில் வந்து எல்லாரும் அந்த மாதிரி பயன்படுத்தின எல்லாருடைய கணக்கையும் நீக்கி விட்டாங்க. குரோக்கிட்ட கேட்குறது இதை கொடு அது கொடுன்னா அது கொடுக்க ஆரம்பித்தோன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் ஏஐலாம் இன்றைக்கி அந்த மாதிரி சாதாரணமாக ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ பேரண்ட்ஸு பையனுடைய கிரியேட்டிவிட்டியும் கிடக்கூடாது, பையன் வெளி உலகத்துலையும் தைரியமாக பழகணும், முடங்கியும் போயிடக்கூடாது. அதே சமயத்தில் இன்டர்நெட் பயன்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நாலேஜ் இருக்கணும். எப்படி கரெக்டான விஷயன்றதுல பொறுப்பு வந்து பேரண்ட்ஸுக்கு இருக்குன்றது. கரெக்ட், பேரண்ட்ஸுக்கு இருக்கு, ஸ்கூலுக்கு இருக்கு, யூனிவர்சிட்டி எல்லாம் இது டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் மாசத்துலயே இந்த ஆக்ஷன் எடுப்பாங்க சார். கல்வி ஒரு பெரிய புரட்சி வரும். ஒளிச்சு கிழிச்சு வச்சுட்டுலாம் ஃபோன் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் ஒரு கட்டத்துல எல்லா இளைஞர்களுமே சரி, யங் ஜென்ரேஷனும் சரி, அதை பொறுப்புடர்ந்து எஸ் நானும் ஒரு ஓத்தார் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறேன், நான் இதை யூஸ் பண்ணாமல் என்னுடைய குமரப்பருவத்திற்கோ என்னுடைய சைல்ட்ஹுட்டிற்கோ அதுக்கான அந்த நேரத்தை விளையாட்டை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வுலாம் வரும்போது டெஃபினட்டாக அவங்களும் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. சாட் ஜிபிடி மற்ற விஷயங்கள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்ததில் பேசுவோம். கண்டிப்பாக நேயர்களும் சம்மந்தமாக கேள்வி ஏதாவது இருந்தால், பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நம்ம அவர்கிட்ட கேள்வியாக வைக்கிறோம். தொடர்ச்சியாக இதை பார்த்துட்டு வரவங்க என்ன கேள்வி இருந்தாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.